ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் வெளியே போகிறோம் ஃபேமிலியாக பீச்சுக்கு போகிறோம். அதுக்கு அங்கே போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் காமிக்கிறேன். நாங்கள் இப்போ காரில் கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ½ அது ஆகும் பீச்சுக்கு. ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி அந்த பீச் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போது இவ்வளோ லாக்டவுனுக்கு அப்புறம் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, எப்படியெல்லாம் மாறி இருக்குன்னு எங்களுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதுபோல் பீச்சில் நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க பேப்பரில். அதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனி தான் பார்க்க போகிறோம். இயற்கை எழில் கொஞ்சம் கன்னியாகுமரி. ஸோ நமக்கு பீச் தெரியுது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது பீச் பக்கத்தில் போகிறதுக்கு. வாவ், அழகான பூக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கன்னியாகுமரி கடல், முக்கடலும் சங்கமிக்கும் இடம். இதுதான் 3 கடல்கள் இந்த இடத்துல தான் ஒன்றோட ஒன்று சேருது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவர் சிலை தெரியும் பார்த்தீங்களா? இதுதான் நம்ம கன்னியாகுமரி. இனி நம்ம சன்செட் பாயிண்ட் போகலாம். அது கொஞ்சம் லேட் ஆகணும், அப்போ தான் சன்செட் ஆகுறது கரெக்டாக தெரியும். ஆனால் இங்கேருந்து அதுவும் தூரம் இருக்குது. இப்போ மணி 5 ஆகுது, அதனால் இப்போ சன்செட்டெல்லாம் கரெக்டாக தெரியாது. ஸோ சன்செட் ஆகிற டைமுக்கு நம்ம சன்செட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். என்னோடய பேபிஸ் வந்து 2 பேரும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு தாண்டி இங்கே வந்தனால அவங்களுக்கு பீச்சுக்கு போகணும், அங்கே கீழே போய் கால் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இங்கே சேஞ்ச் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த தடுப்பு சுவர் மட்டும் கட்டியிருக்காங்க. இது முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு, இது ரொம்ப தூரத்துக்கு கட்டியிருக்காங்க. இதை அதுமாதிரி உட்கார்றதுக்கெல்லாம் பிளேஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே முன்னாடி இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு, கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க ஏரியாவெல்லாம். பீச் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்பெல்லாம் இப்போ போட்டிருக்காங்க, ஆனால் அதுக்குள்ளாடியே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு போல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அலை ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், ஆனால் இன்னைக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்காலே. ஆனால் பீச்சுனாலே அவ்வளோ ஒரு சைலண்டாக, அவ்வளோ ஒரு அழகு தான். அதை ரசிக்கும் போதே அவ்வளோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நமக்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தோணும். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கன்னியாகுமரியை மிஸ் பண்ணுறவங்க யாரும் என்ன திட்டாதீங்க. நிறைய பேர் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியே இருக்கலாம், வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாம் இதை மிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கிடச்சி, எந்த ஊரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி கன்னியாகுமரி வந்துட்டு போயிருங்க ஒரு வாட்டி. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகான ஊர், பெருமையாக சொல்லிக்கலாம் நம்ம. இந்த லாக்டவுனில் செஞ்ச சேஞ்சஸ் இந்த கன்னியாகுமரி பீச்லன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அங்கங்கே நிழற்குடை கட்டியிருக்காங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இன்டர்லாக் போட்டிருக்காங்க, டைல்ஸ் போட்டிருக்காங்க, உட்கார்றதுக்கு பெஞ்சு ரொம்ப நீட்டாக வேறு வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதுக்கு மேலேயாட்டு எல்லோரும் நடந்து போகிற மாதிரி இடம். அப்புறம் இங்கே பாருங்கள், சோலார் பேனல் லைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. குழந்தைங்களெல்லாம் விளையாட விடுறதுக்கு ரொம்ப சூப்பரான இடம் இது. ரொம்ப அழகாகவும் இருக்கும், இயற்கையாக நல்ல காற்றோட்டமான இடமா இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்கும் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இங்கே எல்லோரும் இந்த கொரோனா அப்படின்றதுனால நிறைய பேர் இல்லை, இல்லைன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். கன்னியாகுமரி பீச்சுனாலே அது வீக்கெண்ட் அப்படின்னாலே இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். கொரோனா அப்படின்ற ஒரு விஷயத்தினாலே என்னமோ தெரில, ரொம்ப பேர் வர்றதில்லை, கம்மியாக தான் இருக்காங்க. நாங்களே இந்த வாட்டி தான் இவ்வளோ ரொம்ப நாளைக்கு அப்புறம், நான் 7 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த பக்கமே வந்திருக்கோம். சின்ன பிள்ளைங்க இருக்கிறனால தான் எல்லாத்துக்குமே யோசிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் எல்லாருமே நல்லா ரசிப்பீங்க அப்படின்றது எனக்கு தோணுது. எங்கள் ஊர் பீச்சு அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. walk for
இப்போ கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர்னு ஒரு போர்ஷன் வச்சுருக்காங்க. அதில் போய் நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். ஆனால் கொரோனா பேண்டமிக்னால ஆட்களையே காணுவாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சன்செட் பாயிண்ட் போகிறோம். இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியுது சூரியன் கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படின்றது. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் க்ளவுடியாகவும் இருக்குது. ஏன்னா 2 நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால எப்படி இருக்கும், இப்போ சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு தெரில. எவ்வளோத்துக்கு சன்செட்டு கரெக்டாக தெரியும் அப்படின்றதும் தெரில. சரி பார்ப்போம் நம்ம அந்த சன்செட் பாயிண்ட் போயிட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது சன்செட் பாயிண்ட் போகிறதுக்கு. அங்கே போயிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கெல்லாம் இன்டர்லாக் போட்டிருக்காங்க. முன்னாடி தார் ரோடு தான் இருந்துச்சு. இந்த சன்செட் பாயிண்ட் நம்ம நெருங்கி வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சன்செட் பாயிண்ட்டுக்கே வந்துட்டோம். இப்போ கார்லேருந்து இறங்கி இந்த இடத்துல வந்துட்டோன்னா கரெக்டாக தெரியும். கார் பார்க் பண்ணிட்டு வந்து நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சன்செட் பாயிண்டில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பேபி வந்து பனானா சாப்பிட்டுட்டு இருக்கா. வெளியேருந்து எந்த ஃபுட்டும் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டில் இருந்தே நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தண்ணியிலேருந்து எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. ஸ்நாக்ஸ்லேருந்து பழம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது சன்செட் பாயிண்டில் இப்போ மக்கள் கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கரெக்டாக சன் செட் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதுக்கு முன்னாடி COVID-19 முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இப்போ அங்கங்கே தான் ஆட்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா இந்த இடம்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் வீக்கெண்டில். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இந்த ஏரியா. இந்த டைமில் இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரியன் மறைஞ்சிரும். அது அப்படி சொல்கிறத விட சூரியன் மறைஞ்சிரும்னு சொல்கிறத விட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் கடலுக்குள்ளாடி போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இந்த சூரியனை மறையிறத பார்க்கணும், சன்செட் பாயிண்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த திருவள்ளுவர் சிலை பக்கம்லாம் போகலை. இன்னொரு நாள் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் ராக்கெல்லாம் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கு போடுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாரினர்ஸ் இங்கே இருப்பாங்க. வெளிநாட்டுக்காரங்க தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா கன்னியாகுமரி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இப்போது யாருமே கிடையாது இங்கே. நம்ம ஊர் மக்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இது வீக்கெண்டில் இவ்வளோ தான் கூட்டம் இருக்குது. இல்லைன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும். இந்த சன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளாடி போயிட்டுருக்கு, மறைஞ்சிட்ருக்கு. அதோட கல்லறை மாறிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது நேராக பார்க்கும்போது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம லக்குக்கு தான் இது இன்றைக்கி கிளியர் ஸ்கையாக இருக்குது. 2 நாளாக ரொம்ப மழை, அதனால் கண்டிப்பாக வந்து கிளியராக தெரிஞ்சிருக்காது. சூரியன் மறையிறது இப்போ ஓரளவுக்காவது இவ்வளோ கிளியராக தெரியுது க்ளவுடியாக இல்லாதனால. அந்த சூரியன் மறையிறது இப்போ ஏன் கிளியராக தெரிலன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடல் மட்டத்துக்கும் சூரியனுக்கும் இடையில வந்து க்ளவுடியாக இருக்கிறதுனால தான் அது ரொம்ப தெரில. இங்கே ஃபோனில் தான் அப்படி தெரில. கொஞ்சமாவது கிளியராக நேராக பார்க்கும்போது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறைஞ்சிட்டு இப்போ வெளிச்சமாக தான் தெரியுது நமக்கு. அந்த இடத்துல மட்டும் அந்த கடல் மட்டத்துக்கும் அந்த சூரியனுக்கு இடையில இருக்கிற அந்த மேகமூட்டம் மட்டும் இல்லைன்னா கரெக்டாக சூரியன் வந்து கடலுக்குள்ளாடி விழுகிற மாதிரியே இருக்கும். கடலில் மறைஞ்சு போகிற மாதிரியே இருக்கும். இந்த வாட்டி அது கரெக்டாக தெரியல. கொஞ்சம் வெளிச்சமாக மட்டும்தான் இருக்குது. கடைகளும் ரொம்ப இல்லை. ஆனால் ஆட்கள் வராங்க, வந்துட்டு தான் இருக்காங்க. நாங்களும் இனி கிளம்ப போகிறோம். சன் செட் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைஸ் போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ஹார்ஸ் ரைஸ் வேறு இருக்குது. இப்போது இல்லைன்னா திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் தான் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ அங்கே சன்செட் பாயிண்ட்லேயும் கொண்டு வந்துட்டாங்க.
நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரியோட அழகை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.